மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் லிபிகா, விவரம் என்ன? தேவப்பிரியன், தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகியிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவி வந்தது. இந்த நிலையில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக மழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற 30ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை வருகின்ற 29ஆம் தேதி வரை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை பொறுத்தவரை 28ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் வருகின்ற 30ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தரைக்காற்று என்பது 27 மற்றும் 28 ஆகிய 2 தினங்களுக்கு வட தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது தமிழக கடலோர பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற 30ஆம் தேதி வரை கனமழைக்கான எச்சரிக்கை என்பது பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.